நான் எங்கள் ஊருக்கு ஒரு நல்ல பாடகரை கூப்பிட்டுருந்தேன். அந்த பாடகர் கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கேட்டார். எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அட்டடா, 1,00,000 ரூபா ஒருத்தன் காசு கேட்குறான்னா உண்மையிலேயே அவன் உலகத்திலேயே நம்பர் 1 பாடகராக தான் இருப்பான். அவனை கூட்டிகிட்டு வந்து எங்கள் திருவிழாவில் வைக்கணும்னு சொல்லிட்டேன். நாட்டாமல் கேட்டார், தம்பி நல்லா பாடுவார். அதெல்லாம் அருமையாக பாடுவாருங்கண்ணே. நேராக மேடைக்கு வந்தாங்க. நல்லா 2000 பேர் எங்கள் ஊருக்காரன் பூரா அவ்வளோ ஆசையாக உட்காந்துருந்தான். வந்தவன், தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது, தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குதுன்னு. நான் கீழே வந்து முன்வரிசையில் உட்காந்துட்டு சொன்னேன், டே தென்னை மரத்தில் தேங்காய் தாண்டா இருக்கும், வேற ஏதாவது மாற்றி பாடுறான்னு. இந்த மாத்திர சைஸு, மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குது, மாங்காய் மரத்தில் மாங்காய் இருக்குது. டேய் நாட்டாமை என்னை கொன்னுரு வர்றான், நல்ல பாட்டா நல்ல வரியா போறேன்னு போடுறேன் அப்படின்ட்டான். வாழை மரத்தில் வாழை இருக்குது, வாழை மரத்தில் வாழை இருக்குது. நேராக நானும் நாட்டாமையும் போனோம் மேடைக்கு. இந்த 1,00,000 ரூபா காசைப்படி இந்த மேடையில் உலகத்தில் நீ எந்த மேடையிலுமே பாடக்கூடாதுன்னு அனுப்பிட்டேன்.